நண்பர்களே வணக்கம். உனது பொன்னான நேரம் எதுன்னு கூட கேட்கல, எது அதாவது உங்களது பொன்னான நேரம். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை நீங்களே வச்சுருப்பீங்க. இந்த சப்ஜெக்டை பற்றி பேசினா நம்ம ஒரு காக்கா ஸ்நானம் தான், காக்கா குளியல் தான் போட முடியும். ஏன்னா ஒரு ஆற்றுல போய் முங்கு குளியல் மாதிரியும் போட முடியாது, நீச்சலும் அடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது. 3 மணி நேரம் தான், 3 மணி நேரம் வரைக்கும் இந்த சப்ஜெக்டை பற்றி, இந்த தலைப்பை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதை நச்சு அப்படின்னு ரொம்ப பளிச்சு சொல்லணும்னா, வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை பொன்னான நேரம். ஏன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லாதப்பட்டவங்கன்னா அதுக்கு பலவிதமான நுட்பமான காரணம் இருக்குது. பொருளாதாரத்தில் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மரியாதை குறைவாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு என்ன, இல்லாதப்பட்டவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஏற்கனவே தொலைஞ்சு போனதை அவங்க திருப்பி பிடிக்கணும், இருக்கிறத தொலையாமல் காப்பாற்றணும். அது ஒன்று இருக்குது. இருக்கிறப்பட்டவங்க என்ன பண்ணணும், இருக்கிறப்பட்டவங்களுக்கு ஒரு விதி தான், இருக்கிறத காப்பாற்றணும். இப்போ அவன்கிட்ட சொத்து நிறையா இருக்குது, இதாக இருக்குது அப்படின்னா பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்து அதை பேணம் பண்ணி அது கரைஞ்சி போகாமல் இது பண்ணி காட்டணும். ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, உழைப்பு இருக்குது, முயற்சி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர்னு சொல்கிறோம்ல, ஆப்பிரிக்காவினுடைய லீடர் இல்லை, அமெரிக்காவுக்கு பாடம் எடுத்தவர், அந்த நிறவெறிய குறித்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழகா, உங்களால் பறக்க முடிஞ்சதுன்னா பறங்க, இல்லை ஓட முடிஞ்சதுன்னா ஓடுங்க. ஓடவும் முடியலையா, நடக்க முடிஞ்சா நடங்க, நடக்கவும் முடியலையா தவழ்ந்தாது போங்க, எதையாவது ஒன்று செஞ்சு முன்னேறுங்கப்பாங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ என்னென்னா, ஒரு ஒடுக்கப்படும் போது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போராடும்போது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழகாக பைபிளில் ஒரு ஏசாயா 60 ஒரு வார்த்தை வருது, எழுந்து பிரகாசி, ஒளி உன்னிடம் வந்தது. இல்லைன்னா வரும்னு வச்சுக்கிடலாம். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏன்னா நம்ம முயற்சியே இல்லாமல் எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு நம்ம கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம்? வாயை திறக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? இது பாருங்க, ஒரு அழகாக ஒரு கதையை ஒரு கூண்டில் இருக்கிற கிளி, அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன், ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணி அந்த கதையை கொண்டு போய் ஒரு பக்கத்துலேயே முடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பையன் படிப்புக்கு கோர்ஸ் எடுக்க கேட்குறான். இப்போ அவங்க அப்போ என்னடா எடுக்க போகிற, என்ன இது குரூப் எடுக்க போகிற? இப்போ நான் தமிழ் லிட்ரேச்சர் எடுக்க போகிறேன், தமிழ் இலக்கியம். அதை வச்சு இதுக்கு மண்ணெளி போடவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு. ஃபஸ்ட்டு அடி விழுந்துருது. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சிறுகதை எழுதணும், இது பண்ணணும்னு இலக்கிய நாட்டம்லாம் அதிகமாக இருக்குது. அதை கிழிச்சு போட்டுறாரு, அதை குப்பையில் போடு. அப்புறம் என்ன பண்ணுற, காலேஜில் போய் இது எடுன்னு அவர் சொல்கிற கோர்ஸ் தான் எடுக்க இது பண்ணுறாரு. அப்படியே அவனுடைய விருப்பத்தை எல்லாத்தையும் தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் என்ன பண்ணுறான்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அப்போ கேட்குறாங்க, என்னடா பண்ண போகிற? நானும் டிகிரி முடிச்சிருக்கேன், அவளும் டிகிரி முடிச்சிருக்கா, இது மாதிரி இந்த இதை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி அவனுடைய தாக்கத்தை சொல்கிறான். நாங்கள் எங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிட்டு நாங்கள் இந்த பொது சேவையும் பண்ண போகிறோம், ஒரு சேரிட்டி மாதிரியாக இருக்கணும், அவனுடைய ஆசையை சொல்கிறோம். அதில் இது பண்ணி கட்டாயப்படுத்தி வேறொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாரு. அப்போ இந்த கிளி என்ன அப்படின்னா, இந்த கிளிக்கு பேச சொல்லி கொடுத்து அவங்க கூண்டுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் கூண்டை திறந்து விட்டாலும் கிளியால் பறக்க முடியல, அவ்வளோ அது வயசாகி போகுது. அதே அப்படி இது பண்ணி இந்த பையனை காட்டுறாங்க. அப்போ என்னென்னா, இதில் இந்த பொன்னான நேரங்கிறது கிடைக்கிற வாய்ப்பு. பேசுகிற நேரம் அந்த பையன் பேசியிருக்கணும். பேசியிருந்தேன்னா ஒரு மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். இப்போ என்ன சொல்கிறோன்னா, எந்த சந்தர்ப்பமோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறது, அதுதான் நம்மளுடைய பொன்னான நேரம். இப்போ ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டே இருக்கோம். கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள கவலையெல்லாம் நினச்சிருக்கக்கூடாது. அந்த சூழலை ரம்மியமான சூழலை ரசிக்க தெரியணும். அதே மாதிரி ஒரு சினிமாவை பார்க்கும்போது அந்த காட்சியினுடைய இனிமையில்
அதில் உள்ள அந்த காமெடியில் அந்த கதை ஓட்டத்தில் தான் மனசை வந்து கலக்கணும். ஒரு நீச்சல் அடிக்கிறீங்கன்னா அந்த குளத்தினுடைய குளிமை, அப்புறம் உங்களுடைய அந்த விளையாட்டு குணம், அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இது வந்து பார்க்கக்கூடாது. இந்த 10th வந்து அப்படி தான். தமிழ் வந்து இப்போ போன வாரம் சும்மா அந்த டீச்சர் வந்து சார் நான் இது பண்ண போகிறேன், அவங்க 4 பேர் சப்ஸ்டியூட் ஆகி போச்சு, அதனால் கொஞ்சம் பாருங்கன்னாங்க. தமிழில் வந்து அந்த திருக்குறள் ஒன்று வந்து பார்த்துக்கோம். ரொம்ப அழகான திருக்குறள். அது வந்து அமைச்சு, அதாவது அமைச்சர்னா அமைச்சர்களுடைய குணம், அந்த மாதிரி இது வந்து நூல், இது அந்த மாதிரி கல்வி இதில் வந்து கடைசியாக வருது. அப்போ அதில் என்ன கருத்து வந்து சொல்கிறோம் அப்படின்னா, அந்த திருக்குறளில் வந்து படிப்பறிவு இருக்குது, ஆனால் இதுவே சுவாசம் கிடையாது. இந்த படிப்பறிவோட அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உனக்கு உலக அறிவு இருக்கணும், இந்த உலக அறிவை வச்சு தான் நீ வந்து முன்னேற முடியும். அதாவது ஏட்டு சுரைக்கா வந்து கூட்டுக்கு உதவாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பையன் கேட்கான், படின்னு சொல்கிறீங்க, படிக்க இது பண்ணுறோம், இப்போ உலக அறிவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அதாவது அனுபவ அறிவு. ஏன்னா அனுபவ அறிவுன்னா என்னென்னா அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்துறது. அப்போ என்ன சார் அப்படின்னா, அந்த ஏட்டறிவு நூல் அறிவு வந்து அஸ்திவாரம், ஆனால் உலக அறிவு அனுபவ அறிவு வந்து என்ன சொல்கிறது, மேலே கட்டுற கட்டணம். இப்போ அடுத்த கேள்வி எழுது. சிலப்போ படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கவே இல்லைப்பா, 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலப்பா, அவங்களுக்கு அஸ்திவாரமும் சரி மேலே கட்டுற பில்டிங்கும் சரி ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து அனுபவ அறிவு தான், உலக அறிவு தான். அப்போ என்ன அதில் நுட்பம் என்ன தெரியணும் அப்படின்னா, வாய்ப்பை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும். இப்போ பாருங்களேன், சொல்லும்போது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 2 உதாரணமே சொல்லிடுவோம். விஜிபி சகோதரர்கள், அவர் பன்னீர்தாஸ், சந்தோஷம் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் வீட்டுக்கு வந்து தவணைச்சீட்டில் வந்து பொருள்களை வந்து கொடுத்தாங்க. ஆனால் மெட்ராஸில் இன்றைக்கி எத்தனை கடை இருக்குதுன்னு தெரியாது. வியாபார இதில் கொடி கட்டி பறந்து அந்த ரிசார்ட்டு அது அந்த நிறைய அந்த ஃபஸ்ட்டு அவங்க அந்த தீம் பார்க் கொண்டு வந்ததே விஜிபி ஒண்டர்லேண்ட் அவங்க தான். மெட்ராஸில் விஜிபி லேண்ட் வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது, விஜிபி கோல்டன் பீச்சுன்னு கொண்டு வந்தது அந்த விஜிபி சகோதரர்கள் தான். அவங்களும் ஒன்று சொல்லலாம், சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் ஜேபிஆர் எம்ஜிஆரோடையே தொடர்பில் இருந்தார். அவர் ஒரு டிரைவராக இருந்தாரா, பாதுகாவலராக இருந்தால் ஆனால் சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் எம்ஜிஆர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அதை தரமாகவும் அதை வந்து உருவாக்கினார். அப்போ இவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டவங்கள இவங்கள வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ இவருடைய பாட்டு நம்ம நினைப்போம், கண்ணதாசன் சொல்லிட்டு வாலியும் கண்ணதாசனுக்கு ஈக்குவலாக சூப்பரான பாட்டெலாம் எழுதியிருக்காரு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தவன் பாட்டில் வந்து என்ன வருதுன்னா, மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமான்னு வருது. இது எல்லாருக்குமே உள்ளது. கொடுத்ததெல்லாம் வருதுன்னா எல்லாருக்கும் தான் அந்த தென்றலும் கிடைக்கிது, நிலா வெளிச்சமும் கிடைக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம வயிற்றுப்பாட்டை சரி பண்ணிட முடியுமா, வாழ்க்கையை வந்து முன்னேற்ற முடியுமா? அப்போ என்னதான் வேணும், நம்மளுக்கு அந்த சாதுரியம் வேணும். இயற்கையை கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி அதை துடிப்பாக வந்து இது பண்ணுறோமோ அதில் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து ஒரு கதை முடிஞ்ச உடனே இன்னொரு கதை தொடங்கிடுது, இன்ட்ரோல் இல்லாமல் போயிட்டே இருக்குது. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன நுட்பம் தெரியணும் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம வந்து மனசை வந்து தொய்ய விடாமல், புத்தியை வந்து கடன் கொடுக்காம, அது சரியானபடி நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜெயிக்கிற இது இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், நம்மளுக்கு எந்த நேரம்லாம் வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதா, சரி, நல்ல கல்வி வாய்ப்பு கிடைக்குதா, சரி, நல்ல பணம் பெறுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, இன்னும் சொல்ல போனால் நல்ல நட்பு வந்து மலர்றதா கிடைக்குதா, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறார்களா, அதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு வந்து பொன்னான நேரம். சரி, இது ஒரு வார்த்தை வந்து சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் புத்தியை கடன் கொடுத்துட்றாங்க. பாருங்கள், இப்போ நிறைய இப்போ என்ன வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயங்கள் சொல்லும்போது நெகட்டிவாக நடக்கக்கூடாதுங்கிறத வந்து சொல்லணும். ஒரு தலைமை ஆசிரியருக்கும் படிச்சுட்டு போன ஒரு பிள்ளைக்கும் ஒரு இது இருக்கிற மாதிரி, தொடர்பு இருக்கிற மாதிரி வந்து இடையில நியூஸ் போட்டு இது பண்ணி, இப்போ அந்த மாதிரி நியூஸ் கிடச்சிதுன்னா பரபரப்பாக எல்லா சேனல்லையும் போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ பேரும் அதை பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்கன்னு ஒன்று. அதே மாதிரி ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம், சிவாஜி கணேசனுடைய படம்.
அப்போ இவர் பாட்டெலாம் எழுதுறாரு. பாட்டெலாம் எழுதி இது பண்ணும்போது ஒரு பாட்டு இது பண்ணும்போது கண்ணதாசனுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ வந்து கேட்குறாரு. சங்கர் தான் டைரக்டர், சிவாஜி, தேவிகா, சந்திரபாபு எல்லாரும் உண்டு. அப்போ நீங்கள் ஆண்டவன் கட்டளைன்னு சொல்லிட்டு எதை தான் நீங்கள் குறிப்பிட வாரீங்க அப்படின்னு இயக்குனர்கிட்ட வந்து கண்ணதாசன் வந்து கேட்குறாரு. அப்போ அந்த பாட்டு எழுதணும். 6 மணிமே 6, ஆண்டவன் கட்டளை 6ன்னு அந்த 6 இதையும் ரொம்ப அழகாக அந்த பாட்டில் எழுதணும். அதுதான் கதையினுடைய கோர் மையம் வந்து அதான், கருத்து வந்து அதான், அந்த பாட்டு தான். அதான் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் வந்து புத்தி மாறக்கூடாது, அவனுக்கு கிடைக்கிற வாழ்க்கையில் வந்து அவன் இயல்பாக பொருந்தி இருக்கணும். ஒரு தவறு பண்ணிட்டான், ஒரு மாறாட்டம் பண்ணிட்டான், வாய்ப்பை இழந்துட்டானா அப்புறம் அவன் திரும்பி தான் அவன் மறுபடியும் தெரிய முடியுங்கிறாரு. அதில் தான் சொல்கிறாரு, அமைதியான நதியினிலே ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படிங்கிறாரு. வாழ்க்கையும் அதே மாதிரி தான். அவன் நதி அமைதியாக இருந்தீங்கன்னா ஓடம் அமைதியாக போயிட்டே இருக்கும். மனசு அதில் சொல்ல வர்ற அந்த நதியோட்டம் வந்து மனசு சஞ்சலப்பட்டுதுன்னா சோழி முடிஞ்சுது. இப்போ இந்த கதையில் அதே மாதிரி தான். சிவாஜி கணேசன் வந்து லெக்சராக இருப்பார். நல்லா தான் கதை ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு பையன் வந்து டேபிள் துடைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ டேபிள் துடைப்பான், இது பண்ணுவோம், அப்புறம் புத்தகத்தையும் படிப்பான், பார்த்துருவார். அதுக்கப்புறம் நீ படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி வேலை பார்க்கியாப்பான்ட்டு அந்த பையனை வந்து ஒரு படிக்க வைப்பார். அப்படி நல்ல இதாக செஞ்சவொடனே மனசில் ஒரு சஞ்சலம். தேவிகா வந்து ஸ்டூடெண்ட்டு, மாணவி. கடைசியில் அவள் இழுத்த ஒம்புனால இவர் சேர்ந்து மாட்டிக்கிடுவார். அது 2 பேருக்கு ஒரு காதல் வயப்படுற மாதிரி சந்தர்ப்பம் ஆகி சூழ்நிலையே மாறி இவரை எல்லாருமே ரொம்ப, இப்போ அந்த நேரங்களில் அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு பேராசிரியர் வந்து ஒரு மாணவியை வந்து லவ் பண்ணுறாருன்னா கடைசியில் அவர் ஊரை விட்டு சன்னியாசியாக ஊராக போகிற அளவுக்கு ஆயிரும். அவள் ஒரு பக்கம் மனநிலை பித்து பிடிச்சி இது பண்ணி போகிற மாதிரி ஆகி கடைசியில் 2 பேரும் வந்து ஒத்து ஓதுற மாதிரி காட்டுவாங்க. அதனால் இதில் வந்து அந்த நம்மளுடைய பொன்னான நேரம்னு சொல்கிறது வந்து வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். கிடைச்ச வாய்ப்பை வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இடையில வந்து எப்போ விட்டுட்டு போனாலுமே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு நல்லவனாக இருந்து இடையில வில்லனாக மாறி திருப்பி நல்லவனாக மாறியும். ஏன்னா தடுமாற்றங்கிறது மனித வாழ்க்கையில் சகஜம் தானே. அப்போ அந்த தடுமாற்றம் வரும்போது அவன் மனசு சஞ்சலப்படாமல் மற்ற விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து, உலக விஷயங்கள்னால் இவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு வந்துச்சே, இவங்க வந்து அதாவது நம்ம அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, நமக்கு இது மாதிரி கெடுதல் வரும், நம்ம ஒரு நல்ல வழியில் தூய்மையான பாதையில் போகிறோம்னா நல்ல பாதையிலே போய் இதே மாதிரி நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் வந்து ஒரு பொன்னான நேரம்னா. அது வந்து அந்த வெளிச்சம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசி கிளைமேக்ஸில் போய் அந்த வெளிச்சம் வந்து இருட்டாக வந்து மாறிடக்கூடாது. மிக்க நன்றி.